வணக்கம் நண்பர்களே. ஜாதகம் மற்றும் பயோடேட்டா எடுக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம், பார்த்தீங்க. சில பேர் இன்ட்ரெஸ்டடாக என்கொயரி பண்ணி பை பண்ணுறீங்க. அதே போல் தமிழ் பேபி நேம்ஸ் இப்போ இ-சேவை மையம், அதாவது ஆன்லைன் சர்வீஸ் சென்டருக்கு எங்களுக்கு பேபி நேம் லிஸ்ட் வேணும், எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றவங்களுக்கு ஏஐ மூலயமாவே லேட்டஸ்ட்டு நேம்ஸ் கொண்டு எல்லாமே எடுக்க முடியும். யூஸ்வலாக ஜாதக சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கக்கூடிய நேம்ஸை மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது ஆண் பெண், அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேருக்குமே சரி. ஆனால் இந்த பேபி நேம்ஸ் ஜென்ரேட்டர் மூலிமா நம்ம 5000க்கும் மேற்பட்ட நேம்ஸை எடுக்க முடியும். அது நீங்கள் சாஃப்ட்வேர் பை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலயமா அப்டேட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் செலக்ட் ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கஸ்டமர் கொடுக்குறாங்க, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா. அந்த டேட்டுக்கு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மகம்னு கொடுத்துட்டு ஜெண்டர் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுறீங்க. நேம்ஸ் எந்த மாதிரி வேணும், அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் வேணுமா, இல்லை இங்கிலீஷ் நேம் படி வேணுமா, இல்லை நியூமராலஜி படி வேணுமா எப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் அப்படின்றதே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த சர்ச்ன்றதை கொடுத்ததும் இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ 74 நேம்ஸ் இந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான லிஸ்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், பேர் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் அந்த நேம் எப்படி வரும், அவங்களுடைய ஸ்டார் என்ன, மீனிங் என்ன, இது ஜென்ரலாக எல்லாருமே கேட்பாங்க. இது நம்ம யூஸ்வலாக கூகுளில் போய் நம்ம பேபி நேம் லிஸ்ட் எடுக்கும்போது அதில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நிறைய வெப்சைட் மாதிரி போகும், நம்ம அதில் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதிலே ஓவராலாக எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். நியூமராலஜி படி அவங்களுடைய கூட்டுத்தொகை, அந்த பேருடைய கூட்டுத்தொகை எவ்வளோ வருதுன்றதும் இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்கில் போய்ட்டு உங்கள் ஷாப்போடைய நேம் என்னவோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஷாப் நேம் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் இது. இது எனக்கு ரெகுலராகவே கஸ்டமர் கேட்பாங்க, இந்த பேபி நேம் லிஸ்ட்டு எடுக்க சொல்லி கேட்பாங்க அப்படின்றவங்க தாராளமாக இது வாங்கலாம். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் அப்டேட்டாகவே ஏஐ மூலியமாகவே அப்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய நேம்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சாஃப்ட்வேருடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 rupees பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.